வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், மில்லட் மாவை வச்சு நிறைய ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம களியுமே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவை வச்சு கூழ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அதை குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரியான வெயிலுக்கு நம்ம குளு குளுன்னு ஒரு கூழ் பண்ணலாம். ஏற்கனவே நான் ராகியில் கூழ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா மில்லட் மாவு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அரைச்சி நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாவு. இதை நம்ம முன்னாலே காலையிலேயே நல்லா ஊற வச்சு கலக்கி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும். சாயங்காலம் இந்த மாதிரி புளிச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புளிச்சிருந்தால் தான் இந்த கூழ் செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மில்லட் மாவு முன்னாலே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, இது பார்த்திங்கன்னா அரிசியை குருணையாக நான் உடச்சி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கெல்லாம் குருணை போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மில்லட் கூழ் ஃபஸ்ட்டு காச போகிறோம். பாருங்கள், அரிசி நம்ம 1/2 கப்பு போட்டிருக்கோம். இதே கப்பில் 4 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது அரிசி இந்த குருணைக்கும் நம்ம இந்த மில்லட் மாவுக்கும் சேர்த்து தான். 1 கப்பு மாவு போடுறீங்க அப்படின்னா 3 கப்பு தண்ணி விடணும். அப்போ தான் கூழ் காய்ச்சினாலும் நம்ம திருப்பி கரைச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், 4 கப்பு இந்த கப்பால் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு இந்த குருணை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றலாம். பாருங்கள், அரிசி இப்படி 3/4 வேக்காடு வெந்தால் போதும். இது குருணைங்கிற தொட்டு சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு பேர் நொய் அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. நம்ம கடையிலேயே நொய் கிடைக்குது. இல்லைன்னா அரிசியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாவை இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஊற்றிட்டு நம்ம கிண்டிடுவோம். நம்ம ராகி கூழ் காய்ச்சுற மாதிரியே தான். என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக விடணும். இதில் எல்லா சத்துமே நமக்கு கலந்துருக்கிற தொட்டு வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே நம்ம இதை குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஜில்லுன்னு கொஞ்சோண்டு மோர் விட்டு கலக்கி குடித்தோம் அப்படின்னாலே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு டயர்ட்னஸ் தெரியாது. நமக்கு வேர்த்து இந்த வெயில்னால ரொம்ப நம்ம உடம்புல உள்ள தண்ணி ஃபுல்லாக போயிடும். அப்படி இருக்கும்போது இது குடிக்கும்போது ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ இப்படி திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா மாவு வேகும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கிண்டிக்கலாம். இப்போ மாவு நல்லா வேகட்டும். வெந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம். மெயினாக இந்த கூழெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மண் பாத்திரத்தில் காய்ச்சணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட ரொம்ப பெரிய பானை தான் இருக்குது, சின்ன பானை இல்லை. அதனால் நான் இந்த பாத்திரத்தில் காய்ச்சிட்ருக்கேன். ஏற்கனவே நான் மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இருந்தாலுமே இப்போவுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் மாவில் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கூழ் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். சலசலன்னு கொதிச்சாதான் மாவு நல்லா வேகும். அப்போ தான் வயிற்றுக்கும் ஒன்றாகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதை சரியாக காய்ச்சாமல் குடித்தோம் அப்படின்னா வயிற்றுக்கு சேராது. நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக விட்டு குடித்தோம் அப்படின்னா வயிற்றுக்கெலாம் ஒன்றாகாது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு நாளைக்கு காலையில் ஒரு சொம்பு குடிச்சிட்டு போனீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு உடம்பு ஒரு சுறுசுறுப்பாகவும் நல்லாவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெறும் ராகியில் காய்ச்சதை விட இந்த மாவில் காய்ச்சணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு குளு குளு கூழ் ரெடி ஆயிடுச்சு. மில்லட் மாவு கூழ். இப்போ இதை நம்ம நல்லா எடுத்து மூடி வச்சிடலாம். நிறைய பேருக்கு இது சூடோடு குடிக்கிறதுக்கு பிடிக்கும். இப்போவே வேணுனாலும் நம்ம கரைச்சி மோர் விட்டு கரைச்சி குடிக்கலாம். ஆனால் இது நைட்டு வச்சுட்டு மறுநாள் குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கூழ் இறக்கி வச்சோடனே எப்படி இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணும். ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது மறுநாள் காலையில் சாப்பிடும்போது அப்படியே கட்டியாக நல்லா இருக்கும். இதில் நம்ம சாம்பார், குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி கறி குழம்பு எது வேணும்னாலும் ஊற்றியும் சாப்பிட்லாம், கரைச்சும் குடிக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு எப்படி கரைக்கிறதுன்னு காட்டுறேன். நான் உங்களுக்கு சூடோடு தான் கரைச்சி காட்டுறேன். ஆனால் இது நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் குடித்தாதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த தயிர் இதில் போட்டுடுறேன்.
அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி திக்காக பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பிடிக்கும், அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு சைடிஷாக வந்து இந்த மாங்காய் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு அது வந்து நல்லாயிருக்கும். அடுத்து சின்ன வெங்காயம் அதை விட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மோர் மிளகா, மோர் மிளகாவுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இது மாங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உப்பு மாங்காய், உப்பு போட்டு மாங்காய் வந்து தாளிக்காத மாங்காய். இது எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எது வேணாலும் நீங்கள் வந்து இதுக்கு சைடிஷாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று ரொம்ப பிரமாதமாக இருக்கும், என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து நமக்கு நல்லா காஞ்சது வந்து வறுக்காமல் அவிக்காமல் இருக்கிற வேர்க்கடலை, காஞ்ச வேர்க்கடலையை இதில் போட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.